சுஜாதா, என்னம்மா நீ? இந்தா. என்ன சுஜாதா, அம்மா சொல்றாங்களே வாங்கிக்கோ. எனக்கு வேண்டாண்டி. பாரு சுஜாதா, அதே நினைச்சிட்டு இருக்காத. என்னடி என்ன பேசுற நீ? இல்ல சுஜாதா, எனக்கு இருக்கிற நோயே கார்த்திக் உனக்கு இருக்கிறதா நினைச்சு. நிறுத்தறியா? நினைச்சா என்ன பண்ணணும் சொல்லு, என்ன பண்ணணும்? கேட்கணும்டி. என்ன சுஜாதா, உனக்கு அப்படி ஏதாச்சும் கிளெப்டோமேனியா இருக்கா அப்படின்னு கேட்கணும். கேட்கறதுல என்ன இருக்கு? அதுவும் இல்லாம சம்பந்தப்பட்ட எனக்கே தெரியாம டாக்டர் கிட்ட செக்கப்க்கு கூட்டிட்டு போனா என்ன அர்த்தம்? ச்சே, என்ன திருடி திருடி. ஐயோ! சரி விடு, அவன் குணம் தான் தெரிஞ்சு போச்சுல்ல. எப்படிமா எப்படி? அந்த மொபைல் எப்படி என் ஹேண்ட்பேக் உள்ள வந்துச்சுன்னே தெரியல. அப்படி இருக்கும்போது அம்மா, அங்க இருந்தவங்க எல்லாரும் என்ன திருடி மாதிரி தான் பார்த்தாங்க. சொல்லுங்கம்மா, ஒவ்வொருத்தர்கிட்டயும் போயிட்டு நான் திருடி இல்லன்னு சொல்ல முடியுமா? சுஜாதா, அதை விடு, முதல்ல இதை சாப்பிடு. எனக்கு எதுவும் வேண்டாம்மா. நைட்டு கூட நீ ஒன்னும் சாப்பிடலடி. நான் செத்து போறேன். போ, எனக்கு எதுவும் வேண்டாம். போதுமாங்க, இப்ப சந்தோஷம் தானே உங்களுக்கு? சரோஜா, என் பொண்ணு வாழ்க்கையில இப்படி மண்ணள்ளி போட்டீங்களே. எங்க வந்தீங்க? சுரேஷ், கொஞ்சம் பாருங்கப்பா. எதுக்கு வந்தீங்க? என் தங்கச்சி செத்துட்டாலா இல்லையான்னு பார்க்க வந்தீங்களா? சுரேஷ், பேசாதீங்க. பெரிய மனுஷியாங்க நீங்க. சுரேஷ், என்ன என்ன சுரேஷ் கொஞ்சம் அமைதியா இரு. எதுக்குப்பா அமைதியா இருக்கணும்? கொஞ்சம் கூட யோசிக்காம என் தங்கச்சி கர்ப்பன் போய் சொல்லிருக்கீங்க. அவ மானத்தோட விளையாடி இருக்கீங்க. என்னங்க முழிக்கிறீங்க? எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. என்ன மனுஷங்க நீங்க? கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி போய் சொல்லிருக்கீங்க. உங்க வீட்டுல இப்படி ஒரு பொண்ணு இருந்து அவளுக்கு இப்படி ஒரு விஷயம்னு சொல்லியிருந்தா உங்க மனசு எப்படி துடிச்சிருக்கு சொல்லுங்க? இத பாரு சுரேஷ், உன் கோவம் எனக்கு புரியுது. ஆனா அத நாங்க எதுக்கு சொன்னோன்னு கொஞ்சம் யோசி சுரேஷ். நிறுத்துங்க. நீங்க சொல்லி நான் ஒண்ணு கேட்க வேண்டியது இல்ல. என்ன கேட்டா என்ன சொல்லுவீங்க? என்னையும் தாரணி சேர்த்து வைக்கிறதுக்காக இப்படிலாம் சொன்னேன்னு சொல்லுவீங்க, அப்படிதானே? அசிங்கம். என் குடும்பத்து மேல அப்படி என்னங்க உங்களுக்கு கோவம்? இந்த விஷயம் ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சா யாருக்கு மானம் போகும்? உங்களுக்கா எங்களுக்கா? மிரட்டினீங்களே என்ன எங்க அம்மாவை என் குடும்பத்தை. வெக்கமா இல்ல? சுரேஷ், நீங்க பேசாதீங்க. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அதான் பணக்காரங்க நிமிஷத்துக்கு ஒரு மாதிரி பேசுவாங்க. எங்க அம்மா இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் சொல்லும் போதுலாம் எனக்கு புரியல. இப்பதான் புரியுது உங்க பணக்கார திமிரெல்லாம். நிறுத்து சுரேஷ். என்னங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு இங்க வந்து சவுண்ட் விடுறீங்க? இத பாருங்க சம்பந்தியம்மா, இந்த சம்பந்தியம்மா கிம்மந்தியம்மா வேலையெல்லாம் இங்க வேண்டாம். என் பொண்ணு கேட்டு போயிட்டான்னு எங்கிட்டயே நெஞ்ச நிமித்தி சொன்னீங்க. உங்க குடும்பம் விளங்குமா? இத பாருங்க. அம்மா. என்ன அம்மா? எல்லா குட்டும் உடஞ்சு தெருவுக்கு வந்துருச்சே. உங்க பணத்திமிரு முடிவுக்கு வந்துருச்சுன்னு பாக்குறீங்களா? சும்மா அதே சொல்லாதீங்க. என்னங்க பணத்திமிரு? அப்படின்னா நானும் என் பையனும் எதுக்கு இங்க வரணும்? உங்ககிட்ட எதுக்கு பேச்சு வாங்கணும்? ஏன் பேச்சு வாங்குறீங்க? உங்க தலையெழுத்து அப்படி. இத பாருங்க, நான் நல்லதை நினைச்சுதான் இவ்வளவும் பண்ணேன். அத புரிஞ்சுதான் சுஜாதாவும் இதுக்கு ஒத்துக்கிட்டா. ஆமா, அதை ஒத்துக்கிட்ட பொண்ணு திருடின்னு பட்டம் கட்டி எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்படுத்துறீங்க. சுரேஷ், ஆத்திரத்துல வார்த்தையை விடாத. நடந்தது என்னன்னு புரிஞ்சுக்கோ. கார்த்திக் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். இப்ப சுஜாதா எங்க? நான் அவளை பார்த்து பேசணும். அவளை பார்க்க நீங்க யாரு? என்ன சம்பந்தி, நான் பேசுறது இங்க யாருக்குமே புரியாதா? இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறாங்களா? இல்ல சம்பந்தி, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. கார்த்திக் தம்பி அவ்வளவு பேருக்கு முன்னாடி சுஜாதாவை அப்படி சொன்னது தப்புதானே? சம்பந்தி, எல்லாம் தெரிஞ்ச நீங்களும் இப்படி பேசலாமா? பின்ன வேற எப்படி பேசணும்? என்னப்பா நீங்க இவங்க கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க? ஏன் கெஞ்ச மாட்டாரு? எல்லாம் கூட்டு கலவாணி வேஷம் போட்டவங்க தானே. சம்பந்தி, அப்படி கூப்பிடாதீங்கன்னு சொல்றேன்ல. நீங்க சுஜாதாவை கூப்பிடுங்க, நான் பேசணும். எதுக்கு பேசணும்? சுரேஷ் ப்ளீஸ் கொஞ்சம் அவளை வர சொல்லு. நான் சொல்றேன், அவனை கெஞ்சுறீங்க. மிஞ்சுற வரைக்கும் மிஞ்சி பாத்தீங்க, இப்ப கெஞ்சுறீங்களா? நல்லா கேட்டுக்கங்க சம்பந்தி, நீங்களும் உங்க பையனும் நாங்க பணக்காரங்க பணத்திமிரன்னு எவ்வளவு வார்த்தையை விட்டுட்டீங்க. நான் பொறுத்துட்டு நிக்கிறதுக்கு ஒரே காரணம்
உங்க குடும்பத்து மேல இருக்கிற மதிப்பு மரியாதையும் தான். பணம் காசு திமிருன்னு இருந்திருந்தா அப்படியே போனா போதுன்னு விட்டுட்டு போயிருப்பேன். போக வேண்டியது தானே? எதுக்கு நிக்கிறீங்க? உங்களை நல்லவங்கன்னு காட்டுறதுக்காக எவ்வளவு தூரம் இறங்கி வருவீங்கன்னு இப்பதான் புரியுது. என்ன சம்பந்தி இது? இல்ல சம்பந்தி, இவங்க வருத்தத்திலையும் கோபத்திலையும் நியாயம் இருக்கு. நாங்க நடுத்தர குடும்பம் தான். நீங்க சுஜாதா மேல என்ன குத்த வேணாம்னு சொல்லியிருக்கலாம். ஆனா திருடின்னு மட்டும் சொல்லியிருக்க கூடாது. நான் திருடின்னு சொல்லல, கிளெப்டோமேனியாவான் டவுட். அட நிறுத்துப்பா, சும்மா அளக்காத. போதுண்டா சாமி, நாங்க பட்ட அசிங்கெல்லாம். சரோஜா, சம்பந்தி நேத்து முழுக்க தூங்கல. போன் மேல போன், ஊர் முழுக்க பத்திரிக்கை கொடுத்தாச்சு. போனை எடுக்க முடியல. ஓ, உங்களுக்கு தான் மான மரியாதை இருக்கு, எங்களுக்கு இல்லையா? சம்பந்தி, நான் என்னோட கௌரவத்தை விட்டுட்டு தான் இறங்கி வந்திருக்கேன். நாங்க இங்க வந்ததே சுஜாதாவை பார்த்து பேசி மன்னிப்பு கேட்டு கூட்டிட்டு போங்க. ஏங்க, இதானாங்க உங்க வழக்கம்? எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்படுத்துவீங்க, அதுக்கப்புறம் யாருக்கு தெரியாம வந்து மன்னிப்பு கேட்பீங்க. இதென்ன உங்களுக்கு புதுசா? சத்யா விஷயத்துல இதானே பண்ணீங்க? சுஜாதா, சுஜாதா, இப்ப எதுக்கு என் பொண்ணை கூப்பிடுறீங்க? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. அத சுஜாதா சொல்லட்டும். சுஜாதா, சுஜாதா, வாமா, நான் உன் அத்தை வந்திருக்கேன். ஏங்க, உங்களுக்கு சொன்னா புரியாதா? சுரேஷ், இனி நாங்க பேச வேண்டியது ஒண்ணும் பேச தேவையில்ல. உங்க கூட பேச நான் தயாரா இல்ல. தயவு செஞ்சு வெளியில போங்க. போதுமா? அம்மா, கிளம்பு கார்த்திக். அக்கா, எப்படி முடிச்சு வச்சேன்னு கேக்குறியா? அக்கா, உங்ககிட்ட யாரா இருந்தாலும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எங்க போட்ட முடிச்ச எங்க அவுத்தீங்க. சூப்பர்க்கா. சத்யா, என்னம்மா காஃபி இந்தாங்க. இதெல்லாம் எதுக்குமா? பரவாயில்ல, சாப்பிடுங்க சார். நீங்களும் எடுத்துக்கங்க. என்ன சத்யா? இல்ல மாமா, கார்த்திக்கும் ஆண்டியும் கல்யாணம் நின்று போன வருத்தத்துல இருக்கும்போது நம்ம பணம் கேட்டு. அது எனக்கும் புரியுதுமா. ஆனா நம்ம நிலைமை இப்படி இருக்கும்போது. பிரகாஷ் ஆபரேஷன் முடிஞ்சிருச்சா? அவர் எப்படி இருக்காரு? டாக்டர் என்ன சொன்னாங்க? சொல்லு சத்யா, பிரகாஷ் நல்லா இருக்கான்ல? ஒரு பிரச்சனையும் இல்லையே? என்ன சத்யா, பிரச்சனை எதுவும் இல்லையே? சாரி கார்த்திக். என்ன சத்யா? கல்யாணம் நின்ன விஷயம் மாமா சொன்னாரு. என்ன செய்யுது சத்யா? சரி, அதை விடுங்க. பிரகாஷ்க்கு இப்ப எப்படி இருக்கு? இல்ல கார்த்திக், சுஜாதாக்கு கிளெப்டோமேனியான்னு எனக்கு தெரிஞ்ச அவளுக்கு அப்படி ஒரு ப்ராப்ளமே இல்ல கார்த்திக். ஆனா நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனதா மாமா சொன்னாரு. நடுவுல ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க சத்யா? ஆமா கார்த்திக், சுஜாதாவை எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியுமே. நீங்க சொல்ற மாதிரி எந்த கேரக்டர் சேஞ்சும் நான் பார்த்ததே இல்ல. மாமா சொன்னதை வச்சு பார்த்தா அவ ஃப்ரெண்டுக்கு இருந்ததா தான் சுஜாதா சொல்லியிருக்கா. இல்ல சத்யா, அது இல்ல கார்த்திக், நீங்க மனசுல எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். சத்யா, கார்த்திக், தப்பா எடுத்துக்காதீங்க.
இப்போ என்னோட சூழ்நிலை சரியில்லை. பிரகாஷோட விஷயமா நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். அவர் குணமானதுக்கு அப்புறம் இதுல முழு கவனத்தை செலுத்துறேன். சுஜாதா நான் சொன்னா கேப்பா, என் பேச்ச மீற மாட்டா. சத்யா, இப்ப அதெல்லாம் பிரச்சனை. பிரகாஷ் இப்ப எப்படி இருக்காரு? என்ன சத்யா? அம்மா தப்பா நினைக்காதீங்க. பிரகாஷ் ஆபரேஷனுக்கு பணம் கேட்டு தான் இப்போ உங்களை தேடி வந்திருக்கோம். பணத்துக்காகவா? என்ன சொல்ற சத்யா? அதான் அண்ணாச்சின்னு ஒருத்தர் கொடுக்கறதா சொன்ன. இல்லம்மா, தொகை ரொம்ப பெருசா இருக்கு, ஏற்பாடு பண்ண முடியலன்னு சொல்லிட்டாருமா. என்ன சத்யா நீங்க? உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். உட்காருங்க. இந்த செக்ல 20 lakhsக்கு ஃபில் பண்ணிருக்கேன். இந்தாங்க. 15 லட்சம் தானே எங்க கார்த்திக்? 15 லட்சம் அது மட்டும் தான் செலவாகுமா? இந்தாங்க வச்சுக்கோங்க. தம்பி, என்ன அங்கிள் நீங்க வந்ததுமே இந்த விஷயத்த சொல்லாம என் விஷயத்தை பத்தி பேசி? கார்த்திக் இருப்பா. இந்த கல்யாணம் நின்னதுக்கு நான் என்னென்னவோ நினைச்ச சத்யா. காரணம் இப்பதான் புரியுது. ஆண்டி, ஆமா சத்யா, அங்க உன் புருஷன் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. நீ பணத்துக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்க. இந்த சமயத்துல நீ கார்த்திக் கல்யாணத்துக்காக வருத்தப்பட்டு கல்யாணத்துக்கு நான் பொறுப்புன்னு உறுதி கொடுக்கறியே. இப்படிப்பட்ட நல்ல மனசு உள்ள உன்னை அவ்வளவு பேர் பார்க்க மண்டபத்துல வச்சு அசிங்கப்படுத்திட்டேன். அதுக்குதான் சத்யா இப்ப என் மகனுக்கு இப்படிலாம் நடக்குது. ஆமா சத்யா, பெரியவங்க சொல்வாங்களே, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொல்லுன்னு. என் விஷயத்துல அது உண்மை. என்ன ஆண்டி நீங்க? ஆமாம்மா, செஞ்ச பாவத்துக்கு நான் பொறுப்பேத்துதானே ஆகணும். பயமா இருக்கு சத்யா, எங்க என் பையனுக்கு கல்யாணமே நடக்காம ஆண்டி போயிடும். என்ன பேசுறீங்க? உங்க நல்ல மனசுக்கு எதுவுமே தப்பா நடக்காது. கல்யாணம் நின்னதுக்கு அப்புறம் கூட எங்க வருத்தத்தை உங்க வருத்தமா நினைச்சு இந்த உதவி செஞ்ச உங்க நல்ல மனசுக்கு எந்த தப்பும் நடக்காது. ஆண்டி, எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. இதை நான் பாத்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நடுவுல ஏதோ சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு பார்க்கணும், அதுதான் விஷயம். மத்தபடி இது முடிஞ்சு போச்சு அவ்வளவுதானே, எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க. சத்யா, அது இருக்கட்டும். நீங்க முதல்ல பிரகாஷ் போய் பாருங்க. ஆபரேஷன் நல்லபடியா முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. முடிஞ்ச வரை எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி கார்த்திக். ரொம்ப நன்றி தம்பி. கார்த்திக் வரோம்மா. வாங்க ஐயா. அம்மா, கல்யாணம் நின்னதுக்கு என்ன காரணம்னு கேக்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது கார்த்திக். நம்ம கிளம்பலாம். சத்யா, காயத்ரி பணத்துக்காக அலைஞ்சிக்கிட்டு இருப்பா. பணம் கிடைச்சிடுச்சுன்னு சொல்லிடலாமே. சரிங்க மாமா. ஹலோ மாமா, சொல்லுங்க. காயத்ரி, பணத்துக்காக நீ அலைய வேண்டாமா. கார்த்திக் தம்பி செக் போட்டு கொடுத்துருச்சு. என்ன மாமா சொல்றீங்க? ஆமாம்மா, நீ நேரா ஆஸ்பத்திரிக்கு வந்துரு. சரிங்க மாமா. ஆட்டோ. அக்கா, என்னக்காச்சு? நம்ம திட்டம்ல நாசமா போச்சுடி. அக்கா, ஆமாண்டி, மாமாவும் சத்யாவும் அந்த கார்த்திகை போய் பாத்திருக்காங்க. அந்த கார்த்திக் செக் போட்டு கொடுத்திருக்கான். என்னக்கா இது? நாம ஒண்ணு நினைச்சா அது வேற மாதிரி நடக்குது. போச்சு, எல்லாம் போச்சு. வினு, இங்க இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சு நேரா வீட்டுக்கு போ. மோனிஷாவை ரெடி பண்ணி ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வா. என்னக்கா சொல்ற? நீ சீக்கிரமா போ. இந்தா காசு, சீக்கிரமா போ. ஆட்டோ ஆட்டோ.
அக்கா என்னாச்சுன்னு கேளுங்கக்கா, டைம் ஆகுது. மாமா ஆ? என்ன மாமா இன்னும் அவங்கள காணோம்? வந்துருவாங்க திலகா. அதான் சத்யா செக் வாங்கிட்டேன்னு சொன்னால. சம்மந்தியம்மா, டாக்டர் வராரு. என்ன சார், பணம் கட்டியாச்சா? இல்ல சார், பணம் வாங்க போனவங்க வந்துட்டு இருக்காங்க. பிரச்சனை இல்லை சார், செக் வாங்கிட்டாங்க. எப்படி கட்டிட்டோம் சார். சார், சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. பேஷண்டோட கண்டிஷன் ரொம்ப சிக்கலாயிட்டு இருக்கு. டாக்டர், என்ன டாக்டர் சொல்றீங்க? அந்த டாக்டர் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாரே. சொன்னாருமா, ஆனா இப்ப செக் பண்ணதுல நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. அம்மா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க மகன் இந்த அளவுக்கு தாங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இன்னும் சொல்ல போனா உங்க பிரார்த்தனை தான் அவர் காப்பாத்திக்கிட்டு இருக்கு. சார் சார், நாங்க பணத்துக்காக எப்படி அவசரப்படுத்துறோம்னு நினைக்காதீங்க. அவருக்கு ஆபரேஷன் பண்ண சர்ஜனை வெளியே இருந்து தான் வரவழைக்கணும். அதான் சொல்றேன், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பணத்தை ரெடி பண்ணுங்க. என்னப்பா குமார், எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அம்மா பயப்படாதீங்கம்மா. என்னம்மா நீங்க? நம்ம பிரகாஷுக்கு ஒண்ணும் ஆகாது. டாக்டர் சொன்னதை கவனிச்சீங்கல்ல? பிரார்த்தனை தான் அவனை காப்பாத்தும்னு சொன்னாரு. யாரோட பிரார்த்தனை? என்னோட பிரார்த்தனை. என் குலசாமி அவனை கைவிடாது. என்னங்க, என்னாச்சு? காயத்ரி, நிலைமை ரொம்ப சிக்கலா இருக்குன்னு டாக்டர் சொல்றாரு. உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன? அதான் மாமா எனக்கு ஃபோன் பண்ணாரே, அந்த கார்த்திக் செக் போட்டு கொடுத்திருக்காருன்னு. அவங்க இன்னும் வரலையம்மா. என்ன வேணும்? குழந்தை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்க? இல்லக்கா, ஒரே அழுக. அதான் சாப்பிட கூட இல்ல. என்ன மோனி, எதுக்காக நீ சாப்பிடல? ஆ? நீ வந்தா என்னடா வேணும் உனக்கு? அக்கா, செக் கிடைச்சிருச்சுக்கா. நல்லது சத்யா, நீ போய் பாரு. குழந்தை சாப்பிடலையா? நான் போய் ஏதாவது வாங்கி கொடுக்குறேன். ஆ? வாடா. என்ன சத்யா? செக் கிடைச்சிருச்சு மாமா. கார்த்திக் தான் செக் போட்டு கொடுத்தாரு. அந்த தம்பி 100 வருஷம் நல்லா இருக்கணுமா. ஆனா அத்தை, அவர் கல்யாணம் நின்னு நமக்கு தான் இத்தனை சோதனைன்னா நமக்கு உதவுறவங்களையும் ஆண்டவன் இப்படி சோதிக்கணுமா? ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இந்த நிலைமையிலயும் அவங்க நமக்கு உதவுறாங்களே. அம்மா, எனக்கும் சங்கடமா தான் இருந்தது. ஆனா கார்த்திக் தான் அது வேற இது வேறன்னு சொல்லி. இந்த காலத்துல இப்படிப்பட்ட மனுஷங்க இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஜானகி. தம்பி என்ன கேட்டாரு தெரியுமா? பிரகாஷ் நல்லா இருக்காரா, ஆபரேஷன் ஆயிடுச்சான்னு கேட்டாரு. இந்தா, இந்தா குடி, குடிமா. உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம்பா. சத்யா, உடனே பிரகாஷ் ஆபரேஷனுக்கு ஆக வேண்டியதை பார்க்கணும். சரி மாமா. சத்யா, செக்க கொண்டா. எங்க உடனே டாக்டர் பார்த்து விவரத்தை சொல்லிடுங்க. ஆபரேஷனுக்கு ரெடி பண்ண சொல்லிடுங்க. சத்யா, நான் இந்த செக்க கட்டிட்டு வந்துடுறேன். சரிக்கா. அக்கா, செக்கா ஏத்துப்பாங்களா இல்ல பணமா? ஒன்னும் பிரச்சனை இல்ல சத்யா, ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஹாஸ்பிட்டல் பேர்லயே டெபாசிட் பண்ணிட்டா அவங்க கணக்குல பணம் வந்துற போது. சரிக்கா. என்னது 20 லட்சம் இருக்கு? ஆமாக்கா, கார்த்திக் தான் அவசரத்துக்கு இருக்கட்டும்னு. சரி, நான் ஹாஸ்பிட்டல் நேம் எழுதி ஃபில் அப் பண்ணி கொடுத்துட்டு வந்துறேன். வேணும்? கொடுக்கா. என்ன காயத்ரிமா இவளுக்கு கண்ணை காட்டுறாங்க? மோனிக்குட்டி, இங்க உட்காரு. ஆஹா, இவளுக்கு பார்வையே சரியில்லை.